ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம், நம்ம போய் வீடியோக்குள்ள பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. கூட ஆல் இன் ரெக்கையும் கிளிக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், நீங்கள் எவ்வளோ பேர் வீட்லேயே வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறீங்க? அதுலேயும் முக்கியமாக தேங்காய் பிஸ்கெட், நெய் பிஸ்கெட் அந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு புதுசாக ஏதாவது ரெசிபி தெரிஞ்சாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ நான் வந்து சிம்பிளாக ஹெல்த்தியான ஒரு கோதுமை பிஸ்கெட் தாங்க வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் வந்து செஞ்சு கொடுக்கலாம். வேலையுமே வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ டைமிங்கும் வந்து ரொம்ப கம்மி, நம்ம ஈஸியாக வீட்லேயே செஞ்சிடலாம். நெய் பிஸ்கெட் கூட ரொம்ப ஈஸி தான், தேங்காய் பிஸ்கெட்டும் ஈஸி தாங்க. நீங்கள் செஞ்சு பாருங்க. நம்ம வெளியில வந்து எக்ஸ்பென்ஸ் அதிகமாக கொடுத்து வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்லயே ஹெல்த்தியா செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ எப்படி செய்யறது அப்படின்றது நம்ம வீடியோல போய் பார்த்தலாமா? 2 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரை. அந்த சர்க்கரையை வந்து அப்படியே போடாம ஃபைன் பவுடரா அரைச்சி தூள் பண்ணி நான் வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு சர்க்கரை ஃபைன் பவுடரா அரைச்சது. இந்த மாவையும் அந்த சர்க்கரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்து வச்சிருக்கோம். எனி ரீஃபண்ட் ஆயில், அந்த ஸ்மெல் இல்லாத இருக்கிற மாதிரி ஆயிலை எடுத்துக்கோங்க. இல்லை நெய் கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெய் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சிலர் வந்து நெய் ஆட் பண்ணால் அந்த டேஸ்ட்டு, அந்த ஸ்மெல் வந்து பிடிக்காது குழந்தைங்களுக்கு, சில குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான் நான் வந்து ஆயிலை யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஆயிலை ஊற்றி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பிசையும் பொழுது சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். சப்பாத்தி மாவு ரொம்ப டைட்டாக கொஞ்சம் இதுவாக பிசையும் இல்லையா, அந்த மாதிரி பிசையக்கூடாது. கரெக்டாக மீடியமான அளவில் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். சூப்பராக இருக்கும். என்னடா பிஸ்கெட் வந்து பிளெயினாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம இந்த பிஸ்கெட் மேலே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ், என்ன டிசைன் வேணுமோ அதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். நட்ஸ் கூட வந்து வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஆயில் ஊற்றி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். அந்த மாவு வந்து பிசையும் பொழுதே உங்களுக்கு தெரியும், கையில் வந்து ஒட்டவே கூடாது. ஸோ ஒட்டாத அளவுக்கு வந்து சூப்பராக அழகாக வந்து பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி பிஸ்கெட் என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சைஸ் வந்து உருட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓடிஜியில் வந்து வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஓடிஜி வச்சுருப்போம். அந்த ஓடிஜியில் ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து வைக்கணும். ஸோ ஹீட்டுன்னா நான் வந்து ஃபங்க்ஷன் மோட்லாம் சொல்கிறேன். அதாவது நம்ம வந்து டைமிங் வந்து செட் பண்ணுறோன்னா, சில ஓடிஜி வந்து அதிக அளவில் டைம் எடுக்கும், 20 நிமிஷம் அந்த மாதிரி எடுக்கும். என்னுடைய ஓடிஜி வந்து 10 மினிட்ஸ் போதுங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் பிஸ்கெட்டு. அது எப்படின்றத பார்க்கலாம். பேக்கிங் மோடில் தான் வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஓடிஜியாக இருந்தாலும் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கிறது பெஸ்ட். ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த பிஸ்கெட்ஸை வந்து வைக்க போகிறேன். அதாவது நம்ம இந்த மாதிரி உருட்டி வைக்கிறது. இது இந்த மாதிரி ரவுண்டாக பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு வந்து எப்போவுமே திரட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருட்டுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். ஆனால் வெடிப்பெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா அழகாக நீட்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த பிஸ்கெட் ட்ரேவில் வந்து நம்ம ஆயில் வந்து தடவி எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் அப்படியே வந்து அழகாக ஸ்கொயராக கட் பண்ணி போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா நம்ம ஏர்ஃபோர் ஷீட் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு ஆயில் தடவிக்கிட்டோம்னா பட்டர் ஷீட் மாதிரி அது வந்து ரெடி ஆகிடும். ஸோ நான் பட்டர் ஷீட் இல்லாதனால நான் ஏர்ஃபோர் ஷீட்லேயே வந்து நான் போட்டிருக்கேன். நம்ம பிஸ்கெட் சைஸு ஷேப் வந்து நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் வச்சுருக்கேன். நான் நட்ஸ்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அழகாக மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஓடிஜியில் வச்சுக்கலாம். அதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னேன். ப்ளைனாக கொடுத்தா சில குழந்தைங்களுக்கு பிடிக்காது அப்படின்றதுக்காக நான் வந்து டிசைன்ஸோ சாக்லேட்ஸோ ஏதாவது வந்து நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னுடைய ஓடிஜி வந்து 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. ஃப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த ட்ரேவை எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸோ இது வந்து நானும் என் சிஸ்டரும் வந்து சேர்ந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ என் சிஸ்டர் தான் வந்து இந்த மெத்தட்லாம் வந்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க மாவு. இப்போ நான் வந்து இதை வந்து ஓடிஜியில் வச்சாச்சு. வச்சுட்டு நான் 10 மினிட்ஸ் தாங்க வைக்கிறேன். 10 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். மற்ற ஓடிஜியாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிஸ்கெட்டை ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட்டாக வெளியே ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்துக்கோங்க. ஏன்னா அதிக அளவில் நீங்கள் டைமிங் வந்து எக்ஸ்ட்ராவாக வச்சிட்டிங்கன்னா கருகிடும் பிஸ்கெட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன். கம்மியாக வச்சுட்டு கூட நம்ம அடுத்து வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இடையில பார்த்துட்டு நம்ம பிஸ்கெட்ஸை வந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ உள்ளே பாருங்கள், அந்த பிஸ்கெட் வந்து பேக்கிங் ஆகிறது நல்லாவே தெரியும். சூப்பராக பப்ளியாக வந்து வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்தால் பார்க்க அந்த கலர் வந்து ஒயிட்டாகவே தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். அதுவும் வந்து கோதுமை நான் வந்து கடையில் வாங்கின கோதுமை மாவில் தான் செஞ்சுருக்கேன். அரைச்சது நான் செய்யலை. ஸோ வீட்டில் அரைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த மாவுலையுமே வந்து செய்யலாம். சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ சூப்பராக வந்து ஆறுனதுக்கு அப்புறமா அந்த பிஸ்கெட் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ உடைச்சா செம்ம சூப்பராக இருக்குங்க. சாப்பிடவும் வந்து வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது பிஸ்கெட் செய்யணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து வீடியோவே போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள்.